Good evening to all. CPC class oda second session idu. ஏற்கனவே first sessionல outline of CPC நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்னைக்கு வந்து rejection of plaint, return of plaint இது சம்பந்தமா பாப்போம் அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் occasion பேசியிருந்தது. இன்னொன்னு நம்ம பேசியிருந்தோம் interact பண்ணலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரியாம இருக்கலாம். சோ அது சம்பந்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொன்னது. சிபிசி மட்டுமே போகணும் அப்படின்னா டு பி ஃப்ராங்க் புக்கில் இருக்கிற ரீட் பண்ணுறது மட்டும் போதுமானது கிடையாது. நான் அவுட் ஆஃப் புக்கு ஜேர்னல்ஸ்லேயும் வெப்லேயும் பார்க்கக்கூடியதான் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கும்போது எக்ஸாமுக்காகவே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட தான் நிறைய சோர்ஸ் இருக்கும். அதனால் நம்மளும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டா தான் எக்ஸாமுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அதனால் கொஞ்சம் நமக்குள்ள ஷேரிங் சிஸ்டத்தில் இந்த செஷனை ஃபர்தராக வரக்கூடிய செஷனையும் அப்படியே கொண்டு போகலாம் அப்படிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். ஸோ சிபிசியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக நம்ம ரீகலெக்ட் பண்ண வேண்டியது மொத்தம் எத்தனை ஆர்டர் இருக்குது, ஒவ்வொரு ஆர்டர்லேயும் செவரல் ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிபிசியில் சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் என்னென்ன இம்பேக்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, நீங்கள் கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதாக இருந்தால் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எடுப்போம். சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது, எல்லாரும் சிபிசியில் மொத்தம் இத்தனை சாப்டர் இருக்குது, இத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது, 11 சாப்டர்ஸும் 213 ரூல்ஸ். சரிதானா நான் சொல்றது? சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் 9 சாப்டர்ஸும் 213 ரூல்ஸும் இருக்கு. அது என்ன சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்? கம்பேரிசன் இஸ் மீனிங்லெஸ், கம்பேரிட்டிவ் ஸ்டடி மேண்டேட்ரி. இப்போ ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு, ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்பாக ஒரு 5 நிமிஷம் லாஸ்ட் கிளாஸில் நடந்ததை ரீகலெக்ட் பண்ணுவோம். ஒரு 10 கொஸ்டின் நமக்குள்ளே நாமளே ஃப்ரேம் பண்ணிக்கிடலாம். ஆளுக்கு ஒரு கேள்வி நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்கள். 10 கேள்வி. ஒரு கேள்வி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எத்தனை சாப்டர்ஸ் வந்து சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் இருக்குது, எவ்வளோ ரூல்ஸு சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் இருக்குது. ஒரு 10 கேள்வி லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதை வச்சு. சார் ஒரு டவுட் கேட்டாங்க லாஸ்ட் கிளாஸில், யாருக்கா ஞாபகம் இருக்கா? அபேட்மெண்ட்டை பொறுத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த அபேட்மெண்ட்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரி கேள்வி இருக்கும், செக்ஷன் 5 அப்ளிகேஷன் எப்போ வரும்? அவன் சார்லாம் சிபிசியில் தரவாக வந்து உட்காந்துருக்காங்க. அபேட்மெண்ட்டில் எந்தெந்த போர்ஷனில் செக்ஷன் 5 வந்து வரும், எப்போ செக்ஷன் 5 வரும்? $90 days, 150 days, அப்புறம் செக்ஷன் 5. ஆர்டர் 22 ரூல் 3, ஆர்டர் 22 ரூல் 4, ஆர்டர் 22 ரூல் 9. இது என்ன டெஃபினிஷன் கிளாஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ கொஸ்டின் வந்துட்டு கண்டிப்பாக டைரெக்டாக இருக்கவே இருக்காது. கொஸ்டின் இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேசேஜில் இருக்கும். அந்த பேசேஜில் இருக்கக்கூடியதை முன்னாடிலாம் வந்து கேள்வியிலேருந்து ஆன்சருக்கு போவோம். இப்போது விஜிலண்ட்டாக செயல்படணும்னா ஆன்சர்லேருந்து கொஷனுக்கு போகிறது கொஞ்சம் அது லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து அதோட இம்பேக்ட் வந்து தெரியும். நம்ம எப்படி வந்து அந்த ஆன்சரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு, ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரை ஏரியா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம புரிகிற மாதிரி பார்த்துக்கிடலாம். அது சம்மந்தமாக முக்கியமான கேஸ் லாஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக, அதாவது எது ரொம்ப முக்கியமான கேஸ் லா இல்லை எது ரொம்ப ரிப்பீட்டடாக நமக்கு வருதுன்னு நம்ம பார்த்தோம். லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம்னா, எந்த சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் நிறைய இருக்கோ அந்த சாப்டரில் கேள்விகள் நிறைய இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் நிறைய இருக்கிற சாப்டரில் கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்படி கேள்விகள் இருக்குன்னா இன்டர்பிரட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆன்சர் வந்து நமக்கு ரைட் ஆன்சர் மாதிரி தெரியும். ஆனால் என்டையராக 4 ஆன்சரையும் செக் பண்ணி தான் நம்ம ஆன்சர் அதில் கொண்டு வரணும். ஸோ அந்த அடிப்படையில் ஆர்டர் 7 ரூல் 10, ஆர்டர் 7 ரூல் 10A, ஆர்டர் 7 ரூல் 11
இந்த 3 மேண்டேட்ரியாக நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்லேயும் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நோட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் தான் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய என்னை விட கூடுதலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை தாராளமாக நீங்கள் பரிமாறலாம். தவறான தகவல் ஏன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடாது. கண்டிப்பாக அந்த தப்பு எப்போவுமே நடக்கக்கூடாது. நான் பண்ணாலும் தப்பு தான். அதனால் இப்போ நான் சொல்லும்போது சொன்னேன், சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் பை மிஸ்டேக் மொத்த சாப்டர்ஸ் 11 சொன்னேன். அப்போ சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு சாப்டர்ஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக உடனே வெளிப்படையாக சொல்லிடுங்க. ஆர்டர் 7 ரூல் 10ல் டெஃபினிஷன் கிளாஸ் என்ன சொல்லுது? ஆர்டர் 7 ரூல் 10 டெஃபினிஷன் கிளாஸ். அது டைட்டில்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக வந்து ரிட்டன் ஆஃப் பிளைண்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். நான் ஃபாலோ பண்ணக்கூடிய புக்கு வந்து டாக்டர் டிசி பாண்டியன் அப்படிங்கிறதுல ஜஸ்டிஸ் சுப்பிரமணியன் ஜி வந்து ஃபார்வர்டட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆத்தரைஸ் பண்ண ஒரு புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதில் சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆஸ் வெல் அஸ் சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ரெண்டுமே இதில் வந்து இன்கார்பரேட் ஆகிருக்கு. இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் நான் போகிறேன். நீங்கள் ப்ரொஃபஷனல் வச்சுருக்கலாம், லெக்ஸிஸ் நெக்ஸிஸ் வச்சுருக்கலாம், அல்லது ஈஸ்டர்ன் பப்ளிகேஷன் வச்சுருக்கலாம். அது நல்ல புத்தகம் தான், அதையும் நம்ம. ஆர்டர் 7 அப்படின்னு சொன்னாலே பொதுவாக ஆர்டர் 6, 7, 8 இந்த 3மே என்னன்னு சொல்கிறோம். வெரி குட். ப்ளீடிங்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் தான் ஆர்டர் 7, ஆர்டர் 6, 7, 8 3மே வருது. ஆர்டர் 6 அப்படின்னு சொல்லக்கூடியது 2 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடியது. ஆர்டர் 7ன்னு சொல்லக்கூடியது பிளைண்ட், த பர்சன் ஹூ அஃபர்ம்ஸ் த கேஸ் கால்ட் அஸ் த பிளைண்டிவ் ஆஸ் வெல் அஸ் த பெட்டிஷனர் அப்படிங்கிறது அடிப்படையில் பிளைண்ட்டுங்கிறது அவங்கள பொறுத்து. இந்த பிளைண்ட்டுக்கு சப்ஸ்டான்ஷியலால் எந்த ப்ரொவிஷன் இருக்குது? இது நான் அடுத்த ஒரு கொஸ்டினாக வைக்கேன். 10 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சாப்டருக்குள்ளே போகணும்னு சொன்னோம் இல்லையா? அடுத்த கொஸ்டின் பிளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டர் 7ல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கு சப்ஸ்டான்ஷியலால் எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே சொல்லியிருக்காங்க? வெரி குட். செக்ஷன் 26 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் டீல்ஸ் வித் பிளைண்ட். அதோட டெஃபினிஷன் கிளாஸ் எத்தனை டெஃபினிஷன் கிளாஸ் வாசிக்க முடியுமா யாராவது? செக்ஷன் 26 ஆஃப் சிபிசி. செக்ஷன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ராமகிருஷ்ணன் சாரோட ஜூனியர்ல வாசிங்க. Institution of suit. 1. Every suit shall be instituted by the presentation of a plaint or in such other manner as may be prescribed. 2. In every plaint, facts shall be proved by affidavit. இப்போ இந்த அஃபிடவிட்டுங்கிறதோட இம்பேக்டே வந்துட்டு நமக்கு 2002 அமெண்ட்மெண்ட்டில் நிறைய ப்ரொவிஷன்ஸில் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் அஃபிடவிட், சப்போர்ட்டிங் அஃபிடவிட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு டெஃபினிஷன் கிளாஸ்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்டர் 7 ரூல் 1ஓட சப்ஸ்டான்ஷியலால் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கிறத கேட்டுட்டு இந்த அஃபிடவிட்டோட முக்கியத்துவம் கிளாஸ் 2 மட்டும் இன்னொரு முறை வாசிங்க. எவ்ரி பிளைண்ட் ஷால் facts shall be proved by affidavit அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஸ்லேருந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அது எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ இப்போ டைரெக்டாக ஆர்டர் 7 ரூல் 10க்கு வந்துருந்தோம். ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட், ரிட்டன் ஆஃப் பிளைண்ட், ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட். சார் சொல்லுங்கள். புரியல. சொல்லுங்க. அதுதான் இப்போ நமக்கு பிளைண்ட்டுன்னு சொல்லி வரக்கூடிய சமயத்தில் நம்ம செக்ஷன் 26 பேஸ் பண்ணி சப்ஸ்டான்ஷியலால் நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ இதை பேஸ் பண்ணி ஆர்டர் 7 ரூல் 1லேருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடியதை கம்ப்ளை பண்ணி தான் பிளைண்ட்டை இன்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அதனால் இங்கே நமக்கு சப்ஸ்டான்ஷியலாக வந்துட்டு சிபிசியில் இருக்கக்கூடிய 1 to 156 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இன்வோக் பண்ணி, அதனால் எனி பிளைண்ட் வந்து வித் சப்போர்ட்டிங் அஃபிடவிட் ஆஸ் வெல் அஸ் அஃபிடவிட் தான் நம்ம அதை மூவ் பண்ணணும். எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடியது வந்து என்னென்னா, அதுவும் எவிடன்ஸ் ஆக்டும் சப்ஸ்டான்ஷியலாக தான். எவிடன்ஸ் ஆக்ட் வந்து காமன் டு சிவில் லா ஆஸ் வெல் அஸ் கிரிமினல் லா. இந்த எவிடன்ஸ் ஆக்ட்னு சொன்னதுனால சொல்கிறேன். ஒரு இன்டர்வியூ 2012 இன்டர்வியூவில்
ஒரு பெரிய லைப்ரரியில் சிவில் எவிடன்ஸ் ஆக்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, அதான் கேள்வியே. அந்த இன்டர்வியூ போனவர் வந்து ரொம்ப நேரமாக புக்கு தேடிட்டே இருந்திருக்காரு சிவில் எவிடன்ஸ் ஆக்ட்னு. எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் சிவில் எவிடன்ஸு கிரிமினல் எவிடன்ஸ்னு சொல்லி தனித்தனியாக எதுவுமே கிடையாது, ஒரே எவிடன்ஸ் ஆக்ட் தான். எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடியது காமனாக இருக்கக்கூடியது. அஃபிடவிட் வந்துட்டு நாட் நெசசரி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், செக்ஷன் 45ல் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக அப்ளிகேஷன் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸுங்கிறத சொல்லித்தான் நம்ம அதை மூவ் பண்ணணும். அஃபிடவிட் நாட் நெசசரி அப்படிங்கிறது இங்கே 7ல் ஆர்டர் 7லேயோ ரூல் 26லேயோ செக்ஷன் 26லேயோ வந்துட்டு அஃபிடவிட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒன்லி வித் த ஃப்ரேம் ஆஃப் அஃபிடவிட் தான் வந்து சூட்டு நம்பரே ஆகும். ரிஜெக்ஷன் ஆஃப் சூட்டுக்கு வித்தவுட் அஃபிடவிட் வித்தவுட் காஸ் ஆஃப் ஆக்ஷனே ஒரு ரீசன் சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன காரணங்களுக்காக ஒரு பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணலாம், என்னென்ன காரணங்களுக்காக ஒரு பிளைண்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் ஆர்டர் 7 ரூல் 10 டைரெக்டாக அங்கே வந்துடலாம். ரெட் வித்து போடாது நம்மளோட தவறு, அதை நம்பர் பண்ணுற இடத்துல பெருசாக அவங்க கண்டுக்கிட்டது கிடையாது. எந்த ப்ரொவிஷன்லையுமே சப்ஸ்டான்ஷியலால் கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே அதை கொண்டு வருவோம்? 151 இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட்டுங்கிற அடிப்படையில் அதை கொண்டு வந்துடுறோம். ரெட் வித்துங்கிற கிளாஸிஃபிகேஷன் சப்ஸ்டான்ஷியலாக இல்லாமல் ப்ரொசீஜரெல்லாம் இல்லை. ஒரு சில பாரில் அதை மேண்டேட்ரியாக ஃபாலோ பண்ணுறாங்க. நாகர்கோயில் பாரில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இன்வோக் பண்ணி கொண்டு வருவாங்க. ஒரு சில பாரில் அதை பெருசாக கண்டுக்கிட்டது இல்லை. இன்னும் ஒரு சிறப்பான ஒரு உதாரணமே சொல்கிறேன். ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அஃபென்ஸில் பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ணுறோம். ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். பெயில் அப்ளிகேஷன் எங்கே ஃபைல் பண்ணுவோம்? ஆன்டிசிபேட்டரியில் இல்லை, பெயிலே ஃபைல் பண்ணுறோம். எங்கே ஃபைல் பண்ணுவோம்? கோர்ட் ஆஃப் செஷன்ஸில் தானே ஃபைல் பண்ணணும். கோர்ட் ஆஃப் செஷன்ஸில் தானே ஃபைல் பண்ணணும். கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் 438 ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு தான், 439க்கு கிடையாது. 439ல் கண்டிப்பாக செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போய் டிஸ்மிஸல் ஆர்டரோட தான் நம்ம இங்கே வரணும். சரியா? மதுரைக்கு மட்டும் அது எக்ஸப்ஷன். மதுரையில் விதிவிலக்கு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி டிஸ்மிஸல் ஆர்டரை வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். ஏன் அப்படி? ஸ்டாச்சுட்டில் எங்கே இருக்குது? ஸ்டாச்சுட்டில் வந்து 439ல் ட்ரைபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ்னால் பை இன்வோக்கிங் 439 we can file directly before the court of sessions. ஆனால் மதுரைக்கு மட்டும் அது ஒரு எக்ஸம்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறாங்க. ரெட் வித்துங்கிறது கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். நான் வந்து ப்ரொவிஷனில் தெளிவாக இருக்கேன், தரவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அதை கொடுக்கணும். இல்லை அந்த ஒரு காரணத்துக்காகவே ரிட்டர்ன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காகவே ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ செக்ஷன் 26ல் 2 ஸ்டாண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஆனால் ஆர்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டர் 7 ரூல் 1 ரெட் பண்ணிவிட்டு அங்கே வந்துடுறேன். The plaint shall contain the following particulars: the name of the court in which the suit is filed. The name of the court in which the suit is filed. இது ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன். நம்ம பார்ட்ஸ் ஆஃப் டீட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். டிராஃப்டிங், ப்ளீடிங், கன்வென்சிங்கில் 7 பார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இன்கம்ப்ளீட்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைட்டில் ஆஃப் த டீடு, டேட் ஆஃப் த டீடு, பார்ட்டிஸ் டு த டீடு, ரெசிடைல் அப்படிம்பாங்க. ஒரு டாக்குமெண்ட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் வந்து ரெசிடைல், ஷெட்யூல், விட்னஸ், அந்த ஹபாண்டம், டெஸ்டேட்டம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன். இது எல்லாம் இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா இன்கம்ப்ளீட் டாக்குமெண்ட். தட் கேன் பி ரெஃப்யூஷல் ஸ்லிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த காரணத்தை காமிச்சு அதில் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே நேம் ஆஃப் த கோர்ட்டுங்கிறது மேண்டேட்ரி. இது மெயின் எக்ஸாம் வரும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஜட்ஜ்மெண்ட்டில் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்போ கண்டென்ட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் நேம் ஆஃப் த கோர்ட்டு, பார்ட்டிஸ் டு இது, டேட் இருக்கணும், பார்ட்டிஸ் இருக்கணும், அதோட ஷார்ட் காஸ்ட் டைட்டில், லாங் காஸ்ட் டைட்டில், இது எல்லா கண்டென்ட்டும் வரும். மெயின் எக்ஸாமுக்கு வந்து அது மேண்டேட்டரியாக பார்ப்போம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன், த நேம் ஆஃப் த கோர்ட் இன் விச் த சூட் இஸ் ஃபைல்டு. முன்சிஃப் கோர்ட், சப் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அப்பலேட் கோர்ட் வந்து ஹை கோர்ட். டைரெக்டாக நம்ம ஹை கோர்ட்டில் சூட்டு இன்ஸ்டியூட் பண்ணுறது இல்லை. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் டைரெக்டாக ஹை கோர்ட்டில் இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஆமாம், பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்பெக்ஸ் கோர்ட். இது இவ்வளவு தான் நமக்கு பிட்வீன் த ஸ்டேட் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை இன்வோக் பண்ணுறோம். செகண்ட், த நேம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் த பிளைன்டிஃப். இதுதான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூட்ஸில் ஷார்ட் காஸ்ட் டைட்டில், லாங் காஸ்ட் டைட்டில்
in the court of district munsif, in the court of principal district munsif அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்தது ஓஎஸ் நம்பர், அடுத்தது பார்ட்டிஸோட நேம் மட்டும் அதுக்கு அடுத்த கிளாஸிஃபிகேஷனில் பிளைண்ட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அந்த இதை போட்டு பிளைண்டிஃபு தகப்பனார் பேர் ஃபுல் காஸ்ட் டைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஃபுல் காஸ்ட் டைட்டில் இல்லைனாலும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு, ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டு. thirdly, the name, description and place of residence of the defendant so far as they can be ascertained. எந்த அளவுக்கு இப்போ எனக்கு தகப்பனார் பேர் சொல்ல முடியல, சொல்ல தெரியல, தகப்பனார் பேர் என்னால் கண்டுபிடிக்க முடியல, அந்த ஒரு காரணத்துக்காக இதை நான் நிலுவையில் வைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒன்லி ஃபார் த ரீசன் அதை நான் பெண்டிங்கில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபாதர்ஸ் நேம் நாட் நோன், அந்த இதில் நம்ம கொடுத்துடலாம். fourthly, whether the plaintiff or the defendant is a minor or a person of unsound mind, a statement to that effect. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆர்டர் 32 ஐ திங்க் ஸோ, ஆர்டர் 32ல் அது சம்மந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சூட் பை எ பர்சன் ஆஃப் மைனர் அன்சோன் மைண்ட், அந்த இதில் 32ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆர்டர் 32 சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். Order 32, yes, sued by or against minors and person of unsound mind. இந்த ஒரு சாப்டரோட ஏதோ கொடுத்து இந்த சாப்டர் டீல்ஸ் வித் வாட் அப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 52 சாப்டரையும் நம்ம வந்துட்டு ஒரு 10 சாப்டர்ஸாக வந்து பைகாட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஆர்டர் 1 டீல்ஸ் வித் வாட், ஆர்டர் 2 டீல்ஸ் வித் வாட், ஆர்டர் 3 டீல்ஸ் அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதுவும் நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். Fourthly, whether the plaintiff or the defendant is a minor, so and so. Fifthly, the facts constituting the cause of action and when it arose. ஏன் அப்படின்னா ஒரு சூட்டுக்கு வந்துட்டு லிமிட்டேஷன் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி, மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 3 years. இப்போ ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்டில் இது இந்த இடத்துல நமக்கு கேள்வி எப்படி இருக்குன்னா சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். அப்போது கான்ட்ராக்ட்னு சொல்லி சொன்னாலே டைம் இஸ் எசன்ஸ் அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ அதோட டியூரேஷன் என்ன? 16C, செக்ஷன் 16C ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட். இப்போ அங்கே நமக்கு அதோட டியூரேஷன் என்ன? நம்மளோட கான்ட்ராக்டில் 3 மாதம், 6 மாதம், 11 மாதம், 1 வருஷம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இடத்துல நம்ம எதை அடிப்படையில் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ அங்கே டைம் இஸ் எசன்ஸ். சிக்ஸ்த்லி, த ஃபேக்ட்ஸ் ஷோயிங் தட் த கோர்ட் ஹேஸ் ஜூரிஸ்டிக்ஷன். நம்ம எழுதுகிறோம் இல்லையா எடுப்புலையே, இந்த மாதிரி இந்த வழக்கு வந்து மாண்புமிகு நீதிமன்ற அதிகார வரம்பிற்குட்பட்ட சமூகத்தில் வழக்கு மூலம் எழுந்துள்ளது. ஸோ பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், விதின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் திஸ் ஆனரபிள் கோர்ட் த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரோஸ், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த பிளைண்ட்டே வந்து ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ அப்புறம் செவன்த்லி, த ரிலீஃப் விச் த பிளைண்டிஃப் கிளைம்ஸ். ஃபார் வாட் ரிலீஃப், இதுதான் ஆர்டர் 2 ரூல் 2ல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன காரணத்துக்காக நான் இந்த வழக்கை தாக்கல் பண்ணுறேன், என்ன பரிகாரம் கேட்டு இந்த வழக்கை தாக்கல் பண்ணுறேங்கிறத தெளிவாக இருக்கணும். தெளிவு இல்லாமல் இம்ப்ளைடாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பரிகாரம் வழங்கப்பட இயலாது அப்படிங்கிறது தான் அதோடது. அப்போ இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு சூட்டு எவ்வளோ அழகாக வருங்கிறத பாருங்கள். அடுத்து கேட்டுறணும், தெளிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அடுத்தது, த ரிலீஃப் விச் த பிளைண்டிஃப் கிளைம்ஸ் வேர் த பிளைண்டிஃப் ஹேஸ் அலோவ்ட் எ செட் ஆஃப் ஆர் ரிலிங்விஷஸ். செட் ஆஃப்ங்கிறது எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா ஆர்டர் 8 ரூல் 6A கவுண்டர் கிளைம். அப்போ ஆர்டர் 8 ரூல் 6ல் செட் ஆஃப்ங்கிறது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணால், செட் ஆஃப்னா என்னென்னா ஒரு பகுதி ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுவிட்டது அப்படின்னா அதை பொறுத்து விட்டுட்டு ரிமைனிங் உள்ள கிளைமை தான் நம்ம கிளைம் பண்ணணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அது வரணும். அதை தான் செட் ஆஃப் அப்படிங்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அது அல்லாமல் நம்ம கொண்டு வந்தாலும் அது இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அடுத்தது, a statement of the value of the subject matter of the suit for the purpose of jurisdiction and for court fee so far as the case admits. இப்போது இந்த பிளைண்ட்டுங்கிறதுக்கு இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், உங்ககிட்ட ஒரு பிளைண்ட்டை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அந்த பிளைண்ட்டில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்லேயே வரல. நீங்கள் அந்த ஒரு காரணத்துக்காக நிறைய ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டு, ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு என்ன காரணத்தை சொல்லியிருக்காங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன்
காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லாதது காரணத்தினால தான் இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல, ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, லிமிட்டேஷன் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர்டர் 7 ரூல் 1ல் இவ்வளோத்தையும் கடைபிடிச்சி ஒரு பிளைண்ட் வரும்போது அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் ஃப்ரேம்டு பிளைண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ லெட்டஸ் மூவ் ஆன் டு ஆர்டர் 7 ரூல் 10. Order 7 Rule 2 money suit. Order 7 Rule 3 subject matter of the suit is immovable property. Order 7 Rule 4 plaintiff sues as representative. Order 7 Rule 5 defendants interested and liability to be shown. Order 7 Rule 6 grounds of exemption for limitation law. Order 7 Rule 7 relief to be specifically stated. Order 7 Rule 8 relief founded on separate grounds. Order 7 Rule 9 procedure on admitting plaint. Order 7 Rule 10 return of the plaint. Order 7 Rule 10 return of the plaint. அங்கே எப்படி செக்ஷன் 26ல் நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்டையர் பிளைண்ட்டையும் கவர் பண்ணாங்களோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட்டுங்கிறதுக்கும் ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் தான் கொடுக்காங்க. சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரூல் 10A, பின்னால் வரக்கூடிய 10A, த பிளைண்ட் ஷால் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த சூட் பி ரிட்டர்ன். நமக்கு கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் when a suit can be returned அப்படின்னு இருக்கும். நம்பர் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ண முடியுமா? நம்ம இப்போ வந்து அடிக்கடி நம்ம சிஆர்பியில் என்ன பேசுவோம்னா ஆர்டர் 6 ரூல் 17 amendment can made at any stage அப்படின்னு சொல்லுவாங்க. now the case is posted for final disposal, arguments were already over, after that they filed a reopen and recall application, those application is not maintainable அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது till the disposal of suit, till pronouncing judgment can be made அப்படிங்கிறது தான் ஸ்டாச்சூட்டில் நமக்கு it can be made at any stage with leave of court. அதுக்காக ஒன்றும் இல்லாத காரணத்துக்காக சூட்டை திரும்ப ரெஸ்டோர் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ subject to the provisions of rule 10A, the plaint shall at any stage of the suit be returned to be presented to the court in which the suit should have been instituted. எக்ஸ்பிளனேஷன், நமக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மேண்டேட்ரி. இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் டிஸ்கிரிப்டிவ் டைப் நமக்கு மெயின்ஸில் எழுதுகிறோம், அப்ஜெக்டிவ் டைப்பில் ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் அதுதான் நிறைய இடத்துல கேள்வியாக இருக்கும். ஸோ அதை நம்ம புரிகிறதுக்கே இட் வில் டேக் டைம். அதனால் நிறைய ரீட் பண்ணி பழங்க. எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்காங்கன்னு பாருங்கள். ஃபார் த ரிமூவல் ஆஃப் டவுட்ஸ் இட் இஸ் ஹியர்பை டிக்ளேர்ட் that a court of appeal or revision may direct, after setting aside the degree passed in a suit, the return of the plaint under this sub rule அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனோட எக்ஸ்பிளனேஷன். ப்ரொசீஜர் ஆன் ரிட்டர்னிங். ஆன் ரிட்டர்னிங் a plaint, the judge shall endorse thereon the date of presentation and return, the name of the party presenting it, and a brief statement of reason for ரிட்டர்னிங் இட். அப்போது நீங்கள் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த விதமான காரணத்தையும் எழுதாமல் பிளைண்ட் இஸ் ரிட்டர்ன்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உகந்ததல்ல, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ் த பிளைண்ட் இஸ் ரிட்டர்ன்ட். த பிளைண்ட் வாஸ் ஃபைல்டு ஆன் சோன்சோ டேட் அண்ட் த பிளைண்ட் இஸ் ரிட்டர்ன்ட் ஆன் சோன்சோ டேட் அப்படிங்கிறது அதில் குறிப்பாக நம்ம சொல்லியிருக்கணும். அதோட கூட இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஃபார் ரீப்ரசன்டேஷன் 1 month time granted, 10 days time granted, 1 week time granted. That depends upon the discretionary power of the munsif, depends upon the discretionary power of the presiding officer. யாரை வேணாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸில் வராது. ஹைகோர்ட்டில் இதை நம்ம எங்கேயுமே கடந்து வரமாட்டோம். அதனால் நமக்கு அது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப சிம்பிளான ஒரு சிவில் ஆஃபீஸில் நம்ம ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் பிளைண்ட்டை ஃபைல் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸு எரர்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, அதை நம்பர் பண்ணி லிஸ்ட்டில் கொண்டு வந்து எமர்ஜென்ட்டாக மூவ் பண்ணி காலையில் ஃபைல் பண்ண பிளைண்ட்டு மத்தியானம் வந்து நம்பர் ஆகி ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட கேட்க வரக்கூடிய சமயத்தில் அந்த இதெல்லாம் கடந்து வர்றது தான் இது. இவ்வளோத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஃபுல் ஃபிளெஜ்டு பிளைண்ட் வில் பி மேட் ரெடி. ஸோ இந்த ரெண்டு காரணத்தையும் அதில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனில் 10Aக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால 10Aல என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுதான் கொஞ்சம் நிறைய இருக்குது. 10A, power of court to fix date of appearance in the court
whether plaint to be filed after its return. Time fix பண்றோம். Where in any suit after the defendant has appeared. இப்போ இங்க ஆர்டர் 5ல சொல்லியிருக்கக்கூடிய டைரக்ஷன் எல்லாம் கம்ப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் 9ல சொல்லியிருக்கக்கூடியது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு ஆக்ட்டுமே எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதோட ரூட்லேருந்து ஸ்டெம்ப்லேருந்து பிரான்ச்லேருந்து லீவ்ஸ்லேருந்து ஃப்ளாஸ் வரைக்கும் ஒரு மரம் எப்படி வருதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்ட்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தானே. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னா என்னென்ன வைக்கணும் என்னென்ன வைக்கக்கூடாது. டிபேட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தா 11 வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ டிபேட்டுக்கு அப்புறம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரீசெண்டான ஒரு இன்ஃபர்மேஷன், பிப்ரவரி ஹிந்துவில் வந்து அது பப்ளிஷ் ஆகிருந்துச்சு. கேசவானந்த பாரதி அப்படின்னு நிறைய நம்ம வந்து எல்லாருமே அந்த கான்ஸ்டியூஷனில் படித்த எல்லாருமே வந்து கேசவானந்த பாரதிங்கிற ஒரு சாப்டரை கடந்து வந்திருப்போம். அது அமெண்ட்மெண்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் இதிலெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பொறுத்து இருக்கக்கூடிய 1976 இருக்கும். கேசவானந்த பாரதிங்கிறது மேலா ஃபீமேலா அப்படின்னா நம்ம எல்லாருமே பொதுவாக நினைக்கக்கூடியது மேல் அப்படின்னு நினைப்போம். அவங்க ஒரு ஃபீமேல், அவங்க வந்து ஒரு கேரளாவில் இன்னும் இருக்காங்க. அந்த கேசவானந்த சொல்லுங்கள் ரீசெண்டாக இறந்துட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல, சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன். பிப்ரவரியில் உயிரோடு இருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கேசவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனால் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தினதுனால அதை இட் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் டு இந்தியா அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ இருக்குது. அது நீங்கள் மேபி அது கொஸ்டினில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடந்து வரும்போது அதை நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ where in any suit after the defendant has appeared, the court is of the opinion that the plaint should be returned, it shall, before doing so, intimate its decision to the plaint. அப்போது ஆர்டர் 1 கம்ப்ளை பண்ணி ஆர்டர் 4ல் ஃப்ரேமிங் ஆஃப் சூட்டை கம்ப்ளை பண்ணி ஆர்டர் 5ல் சமன்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் 7ல் இருக்கக்கூடிய ஃபுல் ஃப்ளெஜ்டு பிளைண்ட்டில் ஆர்டர் 9 இன்வோக் பண்ணி அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது இங்கே வருது. அந்த அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆர்டர் 9ல் வந்ததுக்கப்புறம் தான் ஆர்டர் 7 ரூல் 10ல் இருக்கக்கூடியது வருது. ரெண்டாவது, where an intimation is given to the plaintiff under subrule 10, the plaintiff may make an application to the court. இங்கே ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு ஈவன் ஆஃப்டர் த அப்பியரன்ஸ் ஆஃப் டிஃபெண்டன்ட். இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈவன் பிஃபோர் த அப்பியரன்ஸ் ஆஃப் த டிஃபெண்டன்ட் இட் கேன் பி இன்வோக்டு பை த கோர்ட் ஆஃப் லா. அப்போது வேர் அன் இன்டிமேஷன் இஸ் கிவன் டு த பிளைண்டிஃப் அண்டர் சப்ரூல் 10, அதான் மேலே ஏற்கனவே நம்ம பார்த்தது. த பிளைண்டிஃப் மே மேக் அன் அப்ளிகேஷன் டு த கோர்ட் specifying the court in which the process to present the plaint after its return, praying that the court may fix a date for the appearance of the parties in the said court, requesting that the notice of the date so fixed may be given to him and to the defendant. Where an application is made by the plaintiff under subrule 2, the court shall, before returning the plaint and notwithstanding that the order for return of plaint was made by it on the ground that it has not jurisdiction to try the suit, fix a date for appearance of the parties in the court the plaint is proposed to be presented, and give to the plaintiff and the defendant notice of such date for appearance. நம்ம ஆர்டர் 9ல் அப்பியரன்ஸ் அண்ட் நான் அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் தேரான். ஒரு சூட்டில் பிரதிவாதியோ வாதியோ நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராகணும்னு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு வந்தால் என்ன நடக்கும், நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்றால் என்ன நடக்கும், அதனால தான் கான்சிக்வன்சஸ் தேர் அப்பான் அப்படிங்கிறத அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதையே இங்கே டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் 10 ஆர்டர் 7 ரூல் 10A ஏ கிளாஸ் சப் கிளாஸ் 4, where the notice of the date for appearance is given under subrule 3, it shall not be necessary for the court in which the plaint is presented after its return to serve the defendant with the summons for appearance in the suit unless that court for reason to be recorded otherwise directs, and the said notice shall be deemed to be a summon for the appearance of the defendant in the court in which the plaintiff is presented on the date for fixed by the court by which the plaint was returned. அப்போது ஒரு சூட்டை வந்து ஃபைல் பண்ண உடனே நம்பர் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை. பிஃபோர் நம்பரிங் த பிளைண்ட் ஈவன் த டிஃபெண்டன்ட் கேன் பி
call for. ஒரு சூட்டில் நம்பர் ஆகி சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் டிஃபெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணுங்கிறது இல்லை. ஈவன் பிஃபோர் நம்பரிங் த டிஃபெண்டன்ட் கேன் பி கால் ஃபார். அதனால தான் அங்கே சொல்கிறாங்க அட் எனி ஸ்டேஜ் இட் கேன் பி ரிட்டர்ன். Stage it can be returned. ரிஜெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரொசீஜரலால் ரிட்டனுக்கு ஆர்டர் 7 ரூல் 10லேயும் 10A-லேயும் 10B-லேயும் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரிஜெக்ஷனுக்கு 11ல் A to A, A to E இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா இட் கேன் பி ரிஜெக்டட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது இப்போ உங்களோட ரெஃபரன்ஸுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேயும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை ரெக்டிஃபை பண்ணாலே இட் வில் பி நம்பர்ட். ரிவிஷனுக்கு வரணும். ஆமாம், இந்த ரிவிஷன் அப்பீல் இது இருக்கு இல்லையா, எதெல்லாம் ரிவிஷன் எதெல்லாம் அப்பீல் எப்படி எடுத்துக்கிடுறது? ஆர்டர் 41 டீல்ஸ் வித் அப்பீல். ஆர்டர் 42 டீல்ஸ் வித் அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட்டு. ஃபஸ்ட் அப்பீலு, செகண்ட் அப்பீலு, ஸ்பெஷலி அப்ளிகேஷன் அதில் பார்க்கும். இந்த ரிவிஷனுங்கிறது சப்ஸ்டான்ஷியலால் 115லேயும் சொல்கிறாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு 227லேயும் நம்ம இன்வோக் பண்ணுறோம். அப்போது 43ல் பார்த்தீங்கன்னா அப்பீலபிள் ஆர்டர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இதுவும் இப்போ அவங்க கேட்டதில் இதுவும் ஒரு கேள்வியாக இருக்கலாம். எதெல்லாம் வந்து நமக்கு அப்பீலில் வரும், எதெல்லாம் ரிவிஷனில் வரும்? 43 ஆர்டர் 43 டீல்ஸ் வித் அப்பீலபிள் ஆர்டர்ஸ். அப்போ அப்பீலபிள் ஆர்டர்னு வரக்கூடிய சமயத்தில் அது எல்லாமே சிஎம்ஏ தான். முன்சிஃப் கோர்ட்டில் இருக்கக்கூடிய மேட்டரில் அப்பீல் வரணுன்னா சப்கோர்ட்டில் சிஎம்ஏ, சப்கோர்ட்டில் இருக்கக்கூடிய மேட்டரில் அப்பீல் வரணுன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் சிஎம்ஏ, முன்சிஃப் கோர்ட்டில் இருக்கக்கூடிய மேட்டரில் அது ஆர்டர் 43க்கு கீழே ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுக்காங்க. ஒரு 30 நம்பர்ஸில் இந்தந்த ப்ரொவிஷனில் உள்ள அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆனாலோ அது சம்மந்தமாக அட்ஜுடிகேஷனில் வந்து சஃபர் ஆனாலோ அது வந்து சிஎம்ஏல வரும். எதெல்லாம் வந்து 43க்கு கீழே சிஎம்ஏல, எதெல்லாம் வந்து 43ல் அப்பீலபிள் ஆர்டரில் வரலையோ அது எல்லாமே நமக்கு ரிவிஷன். அந்த ரிவிஷனில் 2 கிளாஸிஃபிகேஷன், செக்ஷன் 115 ஆஃப் சிபி அண்ட் 227 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா. 115ல் சொல்லியிருக்கக்கூடியதில் டைரெக்டாக ரிவிஷனில் வந்துருந்தோம். அதுலேயும் சிஆர்பி என்பி போடுவாங்க, பெண்டிங் நான் பெண்டிங். ஃபார் அன் எக்ஸாம்பிள் கமிஷன் அப்ளிகேஷன் வாஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே சிஎம்ஏ போகணுங்கிறதுல, ஏன்னா அது ஆர்டர் 43ல் அந்த நம்பர்ஸ்க்கு வந்து ஆர்டர் 26 ரூல் 9 அப்படிங்கிறது அங்கே இருக்காது. ஸோ அப்போது செக்ஷன் 76 ஆர்டர் 26 ரூல் 9 அப்படின்னு சொல்லக்கூடியதை டைரெக்டாக நம்ம 227 இன்வோக் பண்ணி கான்ஸ்டியூஷனால் டைரெக்டாக ரிவிஷன் கோர்ட்டுக்கு சிஆர்பியாக ஃபைல் பண்ணுறோம். இதுதான் வந்து அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதுவே கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் எதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸ் எதெல்லாம் நான் பெயிலபிள் அஃபென்ஸுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸ் இல்லையோ அது எல்லாமே நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படி தான் இருக்கும். அதை நம்ம தமிழில் இன்டர்பிரேட் பண்ணோம்னா எதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸில் வரலையோ அது எல்லாமே நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது வரும். சரியா? இப்போது அதே ரிட்டர்னில் என்ன சொல்கிறாங்க, வேர் த அப்ளிகேஷன் மேட் பை த பிளெயின்டிஃப் அண்டர் சப் ரூல் 2 இஸ் அலோட் பை த கோர்ட், த பிளெயின்டிஃப் ஷால் நாட் பி என்டைட்டில் டு அப்பீல் அகேன்ஸ்ட் த ஆர்டர் ரிட்டர்னிங் த பிளெயிண்ட். அப்போது அதுக்கு மேலே சிஎம்ஏ கொடுக்கணுங்கிறது இல்லை, அப்போது ரிவிஷன் தான், அப்போ அப்பீலபிள் ஆர்டர் அது கிடையாது. ஸோ அதே இதில் 10B ஆர்டர் 7 ரூல் 10, ஆர்டர் 7 ரூல் 10A, ஆர்டர் 7 ரூல் 10B, power of appellate court to transfer suit to the proper court, lack of jurisdiction, subject matter of the property, pecuniary jurisdiction values more than 12 lakhs, more than 50 lakhs. நம்ம என்ன பண்ணுவோம், the value of the suit 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு 2017 அமெண்ட்மெண்ட்டில் 75 ரூபா 50 பைசா கிடையாது, வெறும் 30 ரூபா 3% ஆக்கியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை இன்வோக் பண்ணி 1000 ரூபா மதிப்பு வச்சு 30 ரூபா இப்போ ஃபீஸை கட்டி, நம்ம கட்டக்கூடிய ஃபீஸ் 30 ரூபாயை கட்டி முன்சிப் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷனில் இட் கம்ஸ் அரௌண்ட் 15 lakhs 50 lakhs அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே தான் வரும், டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு தான் வரும். டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பதில் அங்கே இருக்கும். அப்போ அந்த இடத்துல பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் ப்ரிலிமினரியாக இஷ்யூவாக ரைஸ் பண்ணதுனால இதை டிசைட் பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டாங்க. ஆர்டர் 7 ரூல் 10B,
where on an appeal against an order for the return of plaint, the court hearing the appeal confirms such order, the court of appeal may, if the plaintiff by an application to decides, while returning the plaint, direct the plaintiff to file the plaint subject to the provisions of the Limitation Act in the court in which the suit should have been instituted, and fix a date for appearance of the parties in the court in which the plaint is directed to be filed. And when the date is so fixed, it shall not be necessary for the court in which the plaint is filed to serve the defendant with the summons for appearance in the suit, unless that court in which the plaint is filed for reasons to be recorded otherwise directs. This is order 10, order 7, rule 10b, class 1. Class 2. The direction made by the court under sub-rule 1 shall be without any prejudice to the rights of the parties to question the jurisdiction of the court in which the plaint is filed to try the suit. Order 7 rule 10 ல இவ்வளோ கிளாசிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி அது என்னதான் சொல்கிறாங்க, அது ரிவிஷனில் வராது, அது அப்பீலபிள் ஆர்டர் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு போயிருந்தாங்க. அப்படியே ஆர்டர் 7 ரூல் 11 பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு சில கிளாசிஃபிகேஷன் கொடுத்து இதில் ஏதாவது டிஸ்கிரிபென்சி வந்துச்சுன்னா அது ரிவிஷனாக போகும், அது சிஎம்ஏல அப்பீலபிள் ஆர்டரில் வராது. இப்போ ஆர்டர் 7 ரூல் 10க்கு ரொம்ப லிமிட்டடாக ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஜேர்னல்லையும் பப்ளிஷ் ஆன 2 கேஸ்லாம் நான் எடுத்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆர்டர் 7 ரூல் 10 ரிட்டன் ஆஃப் பிளைண்ட் 2020 4 லா வீக்லி 323 மெட்ராஸ். 2020 4 லா வீக்லி 323 மெட்ராஸ். அதே மாதிரி 2020 7 MLJ 21 மெட்ராஸ். 2020 7 MLJ 21 மெட்ராஸ். இது ரெண்டுமே ஆர்டர் 7 ரூல் 10ல் ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபெமிலியரான ஜட்ஜ்மெண்ட்டு. அதை எதை பேஸ் பண்ணி கேட்காங்கன்னா, நோ ஜூரிஸ்டிக்ஷன் ஹெட் நோட்ஸில் இருக்கிறது தான். ஹென்ஸ் ட்ரையல் கோர்ட் டிஸ்மிஸ் த சூட், இட் ஆட் டு ஹாவ் ரிட்டன் த பிளைண்ட். லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே சூட்டை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல பிளைண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் பண்ணணும். 10bயில் பார்த்தோம் இல்லையா, டு த ப்ராப்பர் கோர்ட். லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக அதை தள்ளுபடி பண்ணக்கூடாது. ஸோ இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்லேயும் அதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்டர் 7 ரூல் 10 10A, எக்ஸல் கேரர்ஸ் மெசஸ் அண்ட் அனதர் வெர்சஸ் EXL கேரர்ஸ் EXL கேரர்ஸ்.
கேஸ் லாவில் இதை வந்து ஜட்ஜ்மேட் லா அப்படிங்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆர்டிகிள் 142 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா கீழே ஜட்ஜ்மேட் லா பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டில் என்னென்ன காரணங்களுக்காக பிளைண்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ சொன்ன 2 ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து நிறைய ஜேர்னல்ஸில் வந்திருக்கு. மேபி இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லேருந்து கொஷின் ரைஸ் பண்ணலாம். அதனால் அதை மட்டும் நான் குறிப்பாக சொல்லியிருக்கேன். இதில் ஆர்டிகிள் 142 any judgment passed by Supreme Court will bind the all other courts. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸை நம்ம சப்மிட் பண்ணி தான் அதை மாதிரி இந்த கேஸ்லால் ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனுங்கிறதுல டிஸ்கஸ் பண்ணி 142ல் அதை ஜட்ஜ்மெண்ட் லாவாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது அதை எந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி வந்துருக்குன்னா 2014 1 SCC 648. 2014 1 SCC 1 SCC பேஜ் நம்பர் 648. இந்த வழக்கை மேற்கோள் காட்டி தான் இந்த 2020 தமிழ்நாடு லா சேனலில் அந்த பப்ளிஷ் ஆகிருக்கு. எக்ஸல் கேரஸ் மெசஸ் அண்ட் அனதர் வெசஸ் ஃப்ராங்க்ஃபின் ஏவியேஷன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற வழக்கு நமக்கு வந்துருக்கு. சொல்லுங்கள் சார். ஆஹா 142ல் கான்ஸ்டிடியூஷனலால் நமக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு தீர்ப்பும் அதோட கீழமை நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 2014 1 SCC 648 இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு ஆர்டிகிள் 142ல் இந்தியன் கான்ஸ்டியூஷனால் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது கொடுத்த கைட்லைன். இப்போ டிகே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கும், அரெஸ்ட் சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ப்ரொசீஜர் வராத போது சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு டைரக்ஷன் ஒரு கைட்லைன் கொடுக்காங்க. அந்த கைட்லைன் வந்து அது சம்மந்தமாக ஆக்ட் நடைமுறைக்கு வர்றது வரைக்கும் நடைமுறையில் இருக்கும். சிபிசியில் 2002க்கு அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அமெண்ட்மெண்ட் இல்லை. அப்போ 2002க்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா திஸ் வில் பி கன்சிடர்ட். அப்போ 142ல் கான்ஸ்டியூஷனால் நமக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடியதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அந்த கைட்லைன் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறதுக்காக உள்ளது தான். விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து கைட்லைன் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து நமக்கு 142ல் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த டைரக்ஷன் படி தான் நம்ம நடைமுறையில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஆர்டர் 7 ரூல் 10 10A ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. ஆர்டர் 10 ரூல் 10A எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க வெரிஃபை பண்ணிடுவோம். ஆ 1976 1976 இல்லை, அது நீங்கள் சொல்லக்கூடியது வந்து கான்ஸ்டிடியூஷனால் வந்து அமெண்ட்மெண்ட்டு. சிபிசியில் 10A வாஸ் இன்சர்டட் இன் த இயர் ஆஃப் 1976 அப்படிங்கிறதான் சார் சொல்கிறேன். சரியா, சொல்லுங்கள் சார். வழக்கை பொறுத்து பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிளைண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கோர்ட்டோட நேம் இருக்கணும், பார்ட்டிஸோட நேம் இருக்கணும், என்ன காரணத்துக்காக இந்த வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க, வழக்கு மூலம் இருக்கணும், இந்த கோர்ட்டுக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குங்கிறது இருக்கணும், இதுதான் இந்த வேல்யூ ஆஃப் த சூட்டு, இதுக்கு இவ்வளோ கோர்ட் ஃபீ நான் கட்டியிருக்கேன், இந்த தவசில் சொத்து சம்மந்தமாக தான் பிரச்சனை, இந்த ரெக்கவரிக்காக தான் நான் அந்த வழக்கை நாடியிருக்கேன், இந்த நீதிமன்றத்தை நாடியிருக்கேன். இதெல்லாம் சொல்லப்பட வேண்டிய சாராம்சம். இதை எதையுமே சொல்லாமல் ஒரு பொருண்மையை மட்டும் ஃபேக்சுவலாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அதை மாதிரியாக இருக்கக்கூடியதை வெக்ஸேசியஸ் சூட் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இட் கேன் பி ரிட்டர்ன்ட் அப்படின்னே சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த ஏலேருந்து இ வரைக்கும் இருக்கக்கூடியது அதுதான்.
அதாவது பிளெயின்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் சொல்லணும், லா சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. இந்த சட்டப்படி இது நடைமுறைக்கு வர வேண்டியது, இந்த சட்டப்படி இது ஈஸ்மெண்ட் ரைட்டுங்கிறது நமக்கு இருக்குது. அதில் வயலேஷன் வரக்கூடிய சமயத்தில் ஆக்டை இம்ப்ளைட் பண்ணி தான் இங்கே ஃபேக்ட்ஸு இருக்கும். அதனால் ஃபேக்ட்ஸ் இல்லாமல் ஆக்ட் இல்லை, லா இல்லாமல் ஃபேக்ட்ஸ் இல்லை. பிளெயின்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். பிளெயின்ட்டு சூட்டு டெஃபினிஷனுங்கிறது ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் இருக்குது. சிபிசியில் நமக்கு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடியது இட் கேன் பி ட்ரைடு பை ட்ரைபல் கோர்ட் அப்படிங்கிறது மட்டும்தான். ஹைகோர்ட்டில் ட்ரையல் நடக்குமா அப்படின்னா ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸில் ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸில் கிரிமினல் லாவில் அது எதை சொல்லுவாங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் தான் ட்ரையல் கோர்ட்டு, அப்பலேட் கோர்ட் கிடையாது. ஆனால் எம்ஜி ராமச்சந்திரன் கேஸில் வந்துட்டு ட்ரையல் கண்டக்டட் பை த ஸ்பெஷல் கோர்ட். அப்போது அதில் சிறப்பு கவனம் எடுத்துச்சுன்னா உயர்நீதிமன்றமே அதில் ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு இதுவும் வரும், டினோவா ட்ரையல் அப்படின்னு இருக்கும் 319 சிஆர்பிசியில் டினோவா ட்ரையல். எப்போ அந்த டினோவா ட்ரையல் வரும் அப்படின்னா ஒன்ஸ் த விட்னஸ் டிபோஸ் பிஃபோர் த கோர்ட் வித் சம் அதர் ஃபேக்ட்ஸ், உண்மையிலே நடந்து இதுதான், இவங்க யாருமே அதில் கிடையாது, 3 பேர் தான் அங்கே ஆஜராயிருக்காங்க, நான் சம்பவத்தில் 5 பேர் உண்டு அப்படின்னு ஒரு பொறுமையை சொல்கிறாங்கன்னா அதை பொறுத்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி 173 கிளாஸ் 8 கொண்டு வந்து அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபர்தர் ட்ரையலை கமெண்ட்ஸ் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது டினோவா ட்ரையலில் இருக்குது. அது எவிடன்ஸ் ஆக்டில் தான் அதை இன்வோக் பண்ணுறோம். 167 கீழ் அதை தான் 161 தான் சொல்கிறேன். டினோவா ட்ரையலுங்கிறது 167 தான் சொல்கிறேன். டினோவா ட்ரையலுங்கிறது சிஆர்பிசியில் 313 இன்வோக் பண்ணி தான் 167 சொல்கிறாங்க. நீ நல்ல டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரிப்பீல்டு அப்படிங்கிறது ஒரு ப்ரொவிஷனில் வரும். டினோவா ட்ரையலுங்கிறது புதுசாக ஒரு ஃபேக்டை வந்து கோர்ட்டோட நாலேஜுக்கு கொண்டு வரக்கூடிய சமயத்தில் அட்ஜுடிகேஷனுங்கிறது ஃபேராக இருக்கணும், தப்பும் தவறுமா ஒரு தீர்ப்பு பகரப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அது. அப்போது ஒரு சாட்சி தான் உண்மைன்னு சொல்லக்கூடியதை எலுசிடேட் பண்ணி அது சம்பந்தமான விசாரணையை மேற்கொண்டு தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறது தான் சட்டத்தின் பால் சட்டத்தோட கடமை. அதுக்காக தான் நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றம் அதை பொருட்படுத்தாமல் அதை கண்டுகொள்ளாமல் அது போகாது. அதனால தான் ஷியோமோட்டோ ஆக்ஷன், ஷியோமோட்டோ ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே அதில் வரக்கூடியது. வேறு ஏதாவது இருக்கா இல்லை ஆர்டர் 7 ரூல் 11 போயிடுவோம். அது நீங்கள் செக்ஷன் 9 வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் கோர்ட்டோட டெஃபினிஷன் கிளாஸு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஹையரார்கி ஆஃப் கோர்ட், சிவிலை பொறுத்த வரைக்கும் முன்சிஃப் கோர்ட்டு, சப் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. கிரிமினல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு, அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு. அந்த பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேசஸை பொறுத்து கோர்ட்டோட நம்பர்ஸ் வந்து கூடுதலாகும். ஒரு ஜேஎம் இருக்கலாம், 2 ஜேஎம் இருக்கலாம், 5 ஜேஎம் இருக்கலாம். அடிஷ்னல் ஜேஎம் எத்தனை வேணாலும் நம்ம நம்பர் ஆஃப் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கேசஸ், அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கேசஸை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நீங்கள் மதுரையில் அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரைம் நம்பர் வந்து ஒரு வருஷத்துக்கு 2000 க்ரைம் நம்பருக்கு மேலே போகும். பாப்புலேஷன் ப்ளஸ் ரேட் ஆஃப் க்ரைம். நமக்கு வந்து 2 சிஸ்டம் இருக்குது இல்லையா, அக்யூசட்டோரியல் சிஸ்டம், இன்க்வெசட்டோரியல் சிஸ்டம். அக்யூசட்டோரியல் சிஸ்டம்ங்கிறதுல வந்து எதையுமே வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான், சிவில் கிளாஸ் வந்து கிரிமினல் கிளாஸ் மாதிரி போகுது இல்லையா, எதையுமே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷனை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர்னா ரேட் ஆஃப் க்ரைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் எவிடன்ஸே கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரேட் ஆஃப் கன்விக்ஷன் குறையும். இது அக்யூசட்டோரியல் சிஸ்டம், நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்க்வெசட்டோரியல் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு க்ரைம் நம்பரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் டைரெக்டாக இப்போ ட்ரையலுக்கு வந்துடும். அப்போ அதில் லேக் ஆஃப் டைமு, லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனுங்கிறது எந்த விதமான குழப்பமும் இருக்காது. அப்போ ரேட் ஆஃப் க்ரைமு குறைவாக இருக்கும், ரேட் ஆஃப் கன்விக்ஷன் அங்கே கூடுதலாக இருக்கும். இதுதான் இன்க்வெசட்டோரியல் சிஸ்டம். ஜூரி சிஸ்டம்ங்கிறது 166 எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. த பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் த கோர்ட், அமிக்கஸ் குவெரி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விரைவில் சார் அமிக்கஸ் குவெரியாக போடுவாங்க. ஏன்னா எந்த கோர்ட்லனாலும் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறதுனால. அமிக்கஸ் குவெரி 166 சொல்லியிருக்காங்க. த பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் த கோர்ட், நீதிமன்றத்தோட நண்பன் அப்படிங்கிறது அமிக்கஸ் குவெரி. சுப்ரீம் கோர்ட்லலாம் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூவில் இந்த சீனியர் அட்வொகேட்டை அமிக்கஸ் குவெரியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்டரில் இன்னாரை வந்து அட்வொகேட் கமிஷனராக வந்துட்டு நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா தே ப்ளே த ரோல் இன் நியூட்ரல் மேனர்.
யாருக்கும் சார்பாக அவங்க செயல்பட மாட்டாங்க. இன்றைக்கி இது நடைமுறையில் வந்துச்சுன்னா இதோட தாக்கம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் ஆஃப் த கோர்ட், நீதிமன்றத்துக்குரிய நண்பர் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். நிறைய இஷ்யூஸில் வந்துட்டு இப்போ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொசைட்டியில் இன்றைக்கி சமுதாயத்தில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உதாரணத்தோடய பார்த்துருமே, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆவணங்களை எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணுறது சரியாக தப்பா, இது சம்பந்தமாக தீர்ப்பு வெளியிட வேண்டியது நீதிமன்றத்தோட பணி. அப்போ அது சம்மந்தமாக ஒரு விசாரணை மேற்கொள்ளணும். அப்போது நீதியரசர்கள் வந்து தாங்களாக முன் வந்து தாங்களாக போய் அது சம்மந்தமாக விசாரணை நடத்த முடியாது. இப்போ அது சம்மந்தமாக நீதிமன்றத்துக்கு உதவும் பட்சத்தில் ஒரு சில வழக்கறிஞர்களை நியமிப்பாங்க. அவங்க தான் வந்து அமிக்கஸ் குவேரி. இதுலேயே ரெமினரேஷனோடு கொடுத்தாங்கன்னா அட்வொகேட் கமிஷனர் ஆயிடுவார். அது செக்ஷன் 75 ஆஃப் சிபிசிக்கு கீழே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். அமிக்கஸ் குவேரிங்கிறது வந்து நீதிமன்றத்தோட நண்பர் தான். நிறைய இஷ்யூஸில் அதை கைட்லைனுக்காக அதை செய்கிறாங்க. ஸோ அந்த மேட்டரில் ரெட்ரோஸ்பெக்டிவ், ப்ராஸ்பெக்டிவ், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து யுனானிமஸாக அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது சரியாக தப்பா அப்படின்னா தப்பு அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லுவோம், சரி அப்படின்னு இன்னொரு தரப்பில் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாகவும் இரு தரப்பையும் கேட்டு ஆவணங்களை சரிபார்த்த பின் உரிய நடைமுறையை பின்பற்றின பிற்பாடு தான் தீர்ப்பு பகரணும். எதுவாக இருந்தாலும் ஒரு சாரார்கிட்ட கேட்டு முடிவெடுக்கக்கூடியது பயாஸ்டுன்னு சொல்லுவோம், வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இங்கே அப்படி தான் வந்து வரும். அதை மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அமிக்கஸ் குவேரி அப்பாயிண்ட் பண்ணி ரெண்டு பேருக்கும் நியூட்ரலாக வந்துட்டு கோர்ட் ஒரு டெசிஷன், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் ஒரு நபரை நியமிப்பாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ ஆர்டர் 7 ரூல் 11. ஒன்று சொல்லுங்கள். இல்லை, நம்ம கேட்கும்போது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தெளிவு கிடைக்கும். ஆமாம், இந்த 2014 1 SECயில் நீங்கள் சொல்லக்கூடியது இருக்குது. ஆர்டர் 7 ரூல் 10ல் பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட் அதுவாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்ல தவறி இருந்தாங்க அப்படின்னா தட் கேன் பி ரெக்டிஃபைடு. ரெக்டிஃபை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கோர்ட் அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அதை டிஃபெண்டன்ட் வந்து இந்த 2014 SECயில் அது இருக்குது. சரி, ஆர்டர் 7 ரூல் 11 rejection of plaint. The plaint shall be rejected in the following cases: where it does not disclose a cause of action. ஒரு வழக்குக்கு வழக்கு மூலமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக டிஃபெண்டண்ட்டோ கோர்ட்டோ ஷூமோட்டோவா இதை ப்ரொசீட் பண்ணலாம். வேர் இட் டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிறது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கம்பேரிட்டிவ் மெத்தடில் நான் சொல்லிடுறேன். 1 மந்த்துக்கும் 30 டேஸுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. எங்கே சொல்லியிருக்காங்க? நான் சொன்ன மாதிரியே சொல்லக்கூடாது. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் 138Bயில் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் வந்து ரிட்டன் மெமோலேருந்து வித்தின் த பீரியட் ஆஃப் 30 டேஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து சட்டப்படி கண்டிப்பாக செய்யணும். 30 டேஸ் தாண்டிட்டுனா அதை அதுக்கப்புறம் நம்ம இன்வோக் பண்ண முடியாது. ஸோ அந்த 30 டேஸில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்போ அரைஸ் ஆகும் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் நடந்ததோ, பண பரிவர்த்தனை நடந்ததோ, கொடுக்கல் வாங்கல் நடந்ததோ, பகுதி கொடுத்ததோ, பகுதி தொகை வாங்கினதோ, செக்கு கொடுத்ததோ, இது எதுவுமே காஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாதான். அந்த 30 டேஸில் நம்ம அனுப்பக்கூடிய நோட்டீஸில் 15 டேஸ் டைம் மேண்டேட்ரியாக நம்ம கொடுக்கணும். அந்த 15 டேஸ் தான் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆகக்கூடிய இடம்.
நம்ம கொடுக்கக்கூடிய நோட்டீஸுக்கு ரெஸ்பாண்டன்ட் வாங்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னாலோ அதை வாங்கிட்டு நம்மளோட சொல்லியிருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை டினை பண்ணி ரிப்ளை கொடுத்தாலோ அங்கே தான் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆகுது. அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆனதுக்கு அப்புறம் நோட்டீஸை வாங்கி 15 டேஸில் ரிப்ளை கொடுக்கலைனாலும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ரைஸ் ஆகுது. நோட்டீஸை வாங்கி வித்தின் 15 டேஸில் ரிப்ளை கொடுத்தாலும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆகும். ஆனால் நோட்டீஸே கொடுக்கலன்னா காஸ் ஆஃப் ஆக்ஷனே அரைஸ் ஆகாது. நான் இத்தனாந்தேதி இங்கே வச்சு இத்தனை லட்ச ரூபா கொடுத்தேன், இத்தனாந்தேதி இவர் செக்கு கொடுத்தாரு, நான் பேங்க்கில் கலெக்ஷன் போட்டேன், அந்த செக் ரிட்டர்ன் ஆகிட்டு அதனால் இந்த வழக்கை நான் தாக்கல் பண்ணுறேன் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்காம டைரெக்டாக பண்ணால் நாட் மெயின்டைனபிள். ஏன்னா ஸ்டாச்சூட்டில் வித்தின் த பீரியட் ஆஃப் 30 days ஸ்டாச்சூட் நோட்டீஸ் ஷுட் பி இஷ்யூட். அது முடிஞ்சதுக்கு பிற்பாடு 15 days டைமில் நோட்டீஸ் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அதை பொறுத்து நமக்கு இல்லை. நான் இத்தனாந்தேதி அனுப்பின நோட்டீஸை இத்தனாந்தேதி வாங்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல, இல்லை பொய்யான காரணங்களை கூறி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வித்தின் த பீரியட் ஆஃப் 1 month அப்படின்னு சொல்லி அங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல 30 daysங்கிறத சொல்லலை, 31 daysங்கிறத சொல்லலை, 28 daysங்கிறத சொல்லலை, வித்தின் த பீரியட் ஆஃப் 1 month. அதில் ஒரு நாள் டிலே இருந்தாலும் 142(b)ல் நம்ம எக்ஸம்ஷன் மூவ் பண்ணணும். இல்லை கிரிமினல் கோர்ட் ஆஃப் லாக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வராது. சிவில் கோர்ட் ஆஃப் லாவில் 3 years வரைக்கும் நம்ம லிமிட்டேஷன் இன்வோக் பண்ணிக்கிடலாம். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடியது. அதை தான் இங்கே காஸ் ஆஃப் ஆக்ஷன். காஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிறதுக்கு என்ஏ ஆக்டில் இந்த ஒரு போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. 30 days, 15 days, 1 month. 1 monthங்கிறது 1/2/2023 28/2/2023 வரைக்கும். அப்போ அந்த மாதத்தில் நமக்கு கரெக்டாக 28 நாள் தான் கிடைக்கும். 1/3/2023 31/3/2023 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல 31 நாள் கிடைக்கும். 29, 30, 31 3 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ இந்த 3 நாள் எனக்கு இன்னொரு இடத்துல எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணணும்னா அதை செய்ய முடியாது. ஸோ 30 days, 15 days, 1 monthங்கிறதுக்கு இவ்வளோ கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிறதுக்கு அது ஒன்று. பி, ஆர்டர் 7 ரூல் 11 பி, வேர் the relief claimed is undervalued and the plaintiff on being required by the court to correct the valuation within a time to be fixed by the court fails to do so. Where Order 7 Rule 11 C, where the relief claimed is properly valued but the plaintiff is written up paper insufficiently stamped and the plaintiff on being required by the court to supply the requisite stamp paper within time to be fixed by the court fails to do so, it can be rejected. Where the suit appears from the statement in the plaint to be barred by any law, அதாவது with the effect from so and so, with the effect from இந்த டியூரேஷன்லேருந்து, டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் கீழ், பார்ட் பை எனி லா அப்படின்னாலும் பிளைண்ட்டு நாட் மெயின்டைனபிள். வேர் இட் இஸ் நாட் ஃபைல்டு இன் டூப்ளிகேட், அப்போ பிளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இட் ஷுட் கண்டெயின் வித் அஃபிடவிட்டுங்கிறது செக்ஷன் 26 படித்தோம். ஆர்டர் 7 ரூல் 11 டூப்ளிகேட் பிளைண்ட் டு பி என்க்ளோஸ்ட், நான் டூப்ளிகேட் பிளைண்ட் வைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த பிளைண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். வேர் the plaintiff fails to comply with the provisions of Rule 9. Rule 9 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். Order 7 Rule 9 deals with procedure on admitting plaint, where the court orders that the summons be served on the defendant in the manner provided in Rule 9 Order 5. It will direct the plaintiff to present as many copies of the plaint on plain papers as there are defendant within 7 days from the date such order, along with the requisite fee for service of summons on the defendant. Process beta அப்படி நம்ம பார்க்கணும் இல்லையா, இது ஆர்டர் 5 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கே ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டுக்கு பேட்டா பே பண்ணலைனாலும் ப்ராசஸ் பே பண்ணனாலும் ஒன் ஆஃப் த கிரவுண்ட் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட். Provided that the time fixed by the court for the correction of the valuation of supplying of the requisite stamp papers shall not be extended unless the court for reason to be recorded. 148 எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 148 ஆன் டைமில் எக்ஸ்டென்ஷன் கேட்கலைன்னா இட் cannot be extended.
is satisfied that the plaintiff was prevented by any cause and exception nature from connecting the valuation of supplying the requisite stamp papers as the case may be within the time fixed by the court, and that refusal to extend such time would cause grave injustice to the plaintiff. அப்போ இந்த மாதிரியான நியாயமான காரணங்களுக்காக அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டில் ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் நம்ம அதில் கொடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டர் 7 ரூல் 11 நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர் 7 ரூல் 10 11 பார்க்கணுன்னா செக்ஷன் 2ல் பார்க்கணும், ஆர்டர் செக்ஷன் 26ல் பார்க்கணும், ஆர்டர் 7 ரூல் 9 பார்க்கணும், ஆர்டர் 7 ரூல் 10 10A 10B ஆர்டர் 7 ரூல் 11. அதே மாதிரி ஆர்டர் 7லேயும் ஒரு ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 2000 இது நான் லைவ் லாவில் பார்த்தது. 2023 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 372. 2023 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 372. கோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குள்ள கொஸ்டின் பேப்பர் இதுக்குள்ளே செட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதனால் இனிமேல் வரக்கூடியதை வந்து நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு டேட்டில் வந்துச்சோ அதுக்கப்புறம் உள்ள டெவலப்மெண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கைட்லைன் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுவும் நிறைய இடத்துல ரிப்போர்ட் ஆகிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டில் ஏ வலியம்மாள் வெர்சஸ் மதுரம் ஆஃப் பிளைண்ட்டில் அலோ பண்ணுறதுக்கும் டினை பண்ணுறதுக்கும் இந்த கேஸில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஏ வள்ளியம்மாள் வெர்சஸ் சி மதுரம் நிறைய ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்டில் இதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து எல்லா ஜேர்னல்லையும் பப்ளிஷ் ஆகிருக்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி அம்மாள் வெர்சஸ் கோவிந்தன் அடிச்சுக்கிறேன். சரஸ்வதி அம்மாள் வெர்சஸ் கோவிந்தன் மணி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சரஸ்வதி அம்மாள் கேஸில் அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா
காஸ்ட் இம்போஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று ஒரு கேஸில் காஸ்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க, ஹெவி காஸ்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க, கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி வெக்ஸேசியஸ் சூட், ஃப்ரிவோலஸ் சூட் அப்படிங்கிற அடிப்படையில் நீதிமன்றத்தோட நேரத்தை விரயம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கு நேரம் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் சரஸ்வதி அம்மாள் வெர்சஸ் கோவிந்தன்கிற கேஸில் இந்த சிடிசி, லா வீக்லி, எம்எல்ஜே எல்லாத்துலேயுமே டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் 7 ரூலை ஆர்டர் 7 ரூல் 11 பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வழக்காக இருக்குது. இப்போ ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட், ரிட்டன் ஆஃப் கிளைண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட் இதில் நான் நிறுத்திக்கிடுறேன். இதை மாதிரி கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி டிஸ்கஷனில் போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது என்ன சாப்டரில் என்ன ஏதுங்கிறத நான் ஃபர்தராக நான் சார்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். சிபிசியை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் நான் சொல்கிறேன், டெய்லி நீங்கள் அதை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி படிங்க. ரொம்ப சிரமப்பட வேண்டாம். எக்ஸாம் டைமில் டயர்டாகும், கழுத்து வலி, குறுக்கு வலி, உடம்பு வலி எல்லாமே வரும். தண்ணி நிறைய குடிங்க, உட்கார இடத்த கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்கணும்னா 1 மணி நேரம் ஒதுக்குனா போதும். காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சிரமப்படவே வேண்டாம். தயவு செஞ்சு கோர்ட்டுக்கு வராமல் இருந்துறாங்க. நிறைய பேர் இன்னும் அந்த ஒரு டைலமாவில் இருந்துகிட்டே இருப்போம். கோர்ட்டுக்கு போகணுமா வேண்டாமா, கோர்ட்டுக்கு போனால் நம்மளால் படிக்க முடியலையே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோர்ட்டுக்கு வரலைனாலும் நம்ம படிக்க மாட்டோம். வீட்டில் இருப்போம், நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, கொஞ்சம் கண் அசத்தும், வெயில், காற்று, ஏசி சொக்கும். அதனால் கோர்ட்டுக்கு வாங்க. உங்களோட ரெகுலர் லைஃப்பில் எந்த விதமான மாற்றமும் இருக்க வேண்டாம். அதை தொடர்ந்து ப்ராக்டிஸில் கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. இது படிக்கிறது பரீட்சைக்கு இல்லைனாலும் ப்ராக்டிஸ்க்கு நமக்கு பயன்படும். இந்த 3 மாதம் இங்கே வராமல் திடீர்னு இங்கே வரக்கூடிய சமயத்தில் நம்ம அவுட் ஆஃப் கோர்ட்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. திரும்ப 1லேருந்து ஃப்ரம் த ஸ்கொயர் 1 அப்படின்னு இந்த பாம்பு கட்டத்தில் மேலேருந்து சர்றன்னு கீழே இறங்கி வந்த மாதிரி மீண்டுமாக. அதனால் கோர்ட்டோட டைமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். சார், நான் காலையில் வரேன், மத்தியானம் வரைக்கும் இருக்கேன், காலையில் வரேன், சாயங்காலம் வரைக்கும் இருக்கேன், ஆஃபீஸ்க்கு சாயங்காலம் என்னால் வர முடியாது. ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து படிங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிரமப்படவே வேண்டாம். நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்கள். சிபிசியாக இருக்கட்டும், சிஆர்பிசியாக இருக்கட்டும், எவிடன்ஸாக இருக்கட்டும், ஐபிசியாக இருக்கட்டும், கான்ஸ்டியூஷன் லாவாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டாக இருக்கட்டும், என்ஐ ஆக்டாக இருக்கட்டும். எப்படி படிக்கணும்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட், என்ன நோக்கத்துக்காக இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு, என்ன நோக்கத்துக்காக இப்போ அது செயல்பாட்டில் இருக்குது, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எல்லா ஆக்ட்லேயும் எல்லா சட்டத்துலேயும் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் அங்கேருந்து தான் இருக்கும். அந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் தான் கைட்லைன்ஸாக இருக்கும். அதனால் இந்த ஆஸ்பெக்டில் படிங்க. சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமான வேலை. மெயின்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு டிக்டேட்டரை எடுத்து உட்காந்து எழுதி 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 நீங்கள் எழுதுறதை கொடுத்து திருத்தி அவங்க தரணும். அப்படி ஒரு நபர் நமக்கு அமையணும் அப்படிங்கிறத இயற்கையான இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. நீங்கள் எழுதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பு, நீங்கள் ஃப்ரேம் பண்ணக்கூடிய இஷ்யூஸ், நீங்கள் ஃப்ரேம் பண்ணக்கூடிய சார்ஜஸ், நீங்கள் ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு, இது சரியா, இது தப்பா, இதில் நான் என்ன தப்பு விட்ருக்கேன், இனிமேல் அடுத்து வரக்கூடியதில் நான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அந்த மாதிரி அடிப்படையில் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு இன்பில்ட்டாக நிறைய ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதிலிருந்து 10 கேள்விக்கு மேலே அதிலேருந்து நம்ம எடுக்க முடியாது. எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையில் கோர்ட்டுக்கு வந்தால் தான் அது நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம் இல்லையா, ஆர்டர் 21 ரூல் 106ல் 30 டேஸ்க்கு மேலே எக்ஸம்ஷன் கேட்க முடியாது, இபியை பொறுத்த வரைக்கும் வராது அப்படின்னு. ஆனால் ஜட்ஜ்மேட் லாஸ் இருக்குது. அப்போ அது சம்மந்தமாக நமக்கு இங்கே வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து ப்ராக்டிஸ்க்கு வாங்க, டைம் அலாட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக வெற்றி நமதே, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஸோ மச்.